அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். கண்டிப்பாக இந்த மண்ணில் அவர் வாழ்ந்திருந்தார். எத்தனையோ ஏழை மக்கள் வயிறார சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்குவார். இன்றைக்கி அவர் மறைந்து இருந்தாலும் அவருடைய சன்னிதானத்தில், நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடியில் அவருடைய சன்னிதானத்தில் தினமும் அன்னதானம் நடக்குது. எவ்வளோ ஆலயங்கள் இருந்தால் கூட யாருமே அன்னதானம் கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் நம்ம ஐயா இறந்த அந்த இடத்துல இன்றைக்கும் அன்னதானம் நடந்துட்டு இருக்குன்னா அது ஒரு பெரிய கோடி புண்ணியம் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் தாண்டி ஐயா எவ்வளோ ஒரு அவதூறைகள் பல பேர்கள் இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் செஞ்சேன், இனிமேல் செய்வேன். எனக்கு யாருக்காக பயப்படணும், எதுக்காக பயப்படணுன்ற அவசியங்கள் எனக்கு எப்பவும் என்னைக்கு எந்த நிமிஷமும் எனக்கு கிடையாது. தெய்வம் வாழக்கூடிய இடத்துல தெய்வத்துக்காக ஒரு இடத்த நான் கொடுத்தேன். அந்த தெய்வத்தை உட்கார வச்சிருக்கிறேன். அவருடைய பிறந்த நாள் முன்னிட்டு இன்னைக்கு எல்லாருமே நினைக்கலாம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு. கண்டிப்பாக அவர் இறந்து இருந்தாலும் எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்புறம் சின்ன பிள்ளைங்களா, பெயிண்டிங்லாம் கொஞ்சம் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் ஐயாவுக்கு கொஞ்சம் டச் பண்ணி இது பண்ணிவிட்டு லைட்டு ஃபேனு எல்லாமே வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைக்கு வெள்ளி சனி குறுக்க இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு 1000 பேருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். எத்தனை பேர் வந்தாலும் அன்றைக்கி அன்னதானன்ற ஒரு விஷயம் எப்பயுமே நம்ம கோயிலில் நடக்குது. இருந்தாலும் ஐயாவுடைய பிறந்த நாள் முன்னிட்டு சில ஆசிரமங்களும் சில இடங்களும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே பேசி வச்சுருக்கோம். அங்கங்கே சாப்பாடு கொடுக்கறதுக்கு. ஏன்னா என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். செல்ல பிள்ளைங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடியவர்கள் ஐயாவுடைய தொண்டர்களாகட்டும், பக்தர்களாகட்டும், அவருடைய ரசிகர்களாகட்டும், அவரை தகப்பனாக நினைக்கக்கூடியவர்களாகட்டும், சகோதரனாக நினைக்கக்கூடியவர்களாகட்டும் அனைவரும் கலந்துக்குங்க. ஏன்னா ஐயாவுக்கு 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் சிறப்பு பூஜை வச்சுருக்குறோம். என்ன காரணம்னாக்கா, அவருடைய ஆத்மா என்றைக்கு அவர் நல்லா வாழ்ந்ததுனால்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அது அன்றைக்கி அடைஞ்சிருக்கும். எவ்வளோ பாவங்கள் பண்ணுறவங்க எல்லாம் பூமியில் நடக்கும்போது ஐயா கடவுளை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டாரு. என்ன காரணம்னாக்கா, எங்களோட பயணம் பண்ணு அப்படின்றத ஒரு விஷயம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம்னாக்கா, நிறைய மனுஷங்களுடைய முதுகில் குத்துறதெல்லாம் அவர் பார்த்துட்டார் இல்லையா. அப்போ கடவுள் என்ன செஞ்சுட்டாரு, சில காலம் எங்களோட பயணம் சொல்லி கடவுள் அவர் அழைச்சிட்டு போயிருக்கிறது. இதுதான் அவர் தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அந்த தெய்வத்துக்கு இவ்வளோ பெரிய ஆலயத்தில் எங்கள் தகப்பனார் ஸ்தானத்தில் நாங்கள் உட்கார வச்சுக்கோம். இதில் யாரும் பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. எங்களுடைய உழைப்பில் வச்சுருக்குறோம். எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அது மற்றவங்களுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு எப்பவும் என்றைக்கும் எந்த நிமிஷமும் கிடையாது. அதனால் செல்ல பிள்ளைங்களா, எங்கள் தங்க தேருக்கு, எங்கள் கலி உலக கர்ணருக்கு, எங்கள் காவிய தலைவருக்கு பிரம்மாண்டமான பிறந்த நாள் திருவிழா நடத்த இருக்கிறோம். சில தாய் உள்ளங்களோட ஆதரவுடன் நாங்கள் செய்ய இருக்கிறோம். எனக்காக சில தாய் உள்ளங்க இதுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா அன்னதானம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி என் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என்னுடைய லக்ஷ்மி அம்மா, சித்தூரில் இருக்கக்கூடிய என்னுடைய மோகன் பிரியா, என்னுடைய செல்ல மகள், இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோமா. நீங்கள் அன்றைக்கி 1000 பேர், எத்தனை பேர் 2000 பேர் வந்தால் கூட நீங்கள் அன்னதானன்ற ஒரு விஷயம் அன்றைக்கி பண்ணுங்கள், நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக ஐயா அவர் தெய்வமாக வாழ்ந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் உண்மை. நம்புறவங்களுக்கு சாத்தியம். நம்பாத சில பேர் என் வீடியோஸை பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசாதீங்க, சரியா? யாரும் வச்சது கிடையாது. நான் வச்சுருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையாக பிடிச்சிருக்கு, அதனால் வச்சுருக்குறோம். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும், நாங்கள் வச்சுருக்குறோம். தெய்வங்கள் வாழ்கிற இடத்துல தெய்வம் இருக்குன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் யார் பேசுகிற அதிகாரமும் என்கிட்ட கிடையாது. சில பேர் உங்கள் அதிகாரங்கள் திமிர்கள்லாம் வேறு இடத்துல வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். வச்சுட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது என்ன. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவரும் கலந்துக்குங்க. மறக்காமல் சிறப்பு பூஜை வச்சுருக்குறோம். ஐயா கடவுள் கூட சோதிச்சு தான் ஒரு பக்தனுக்கு கொடுக்கும். எப்படி கடவுள் கூட சோதிச்சு தான் கொடுக்கும். முறை என்ன நினைக்கும்,
இவன் கொடுத்துட்டா தன்னை மறந்துடுவான். அப்போ இவனுக்கு ஒரு வாட்டி சோதனை பண்ணி 2வது முறை கொடுக்கலான்னு நினைக்கும். அந்த சோதனை பண்ணி 2வது முறை கொடுக்கறதுக்குள்ளே கடவுள் பொய்ன்ற ஒரு கேள்வி மார்க்கு வந்துடும். 2வது முறை கொடுத்துட்டா ஐயோ கடவுள் என்னை காப்பாத்திடுச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க. 3வது முறை தர மட்டுமே பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன பிரயோஜனம். அப்போ கடவுளுக்கே இத்தனை கேள்விகளை வைக்கிறோம். நம்ம ஒரு சராசரி மனுஷங்க, நீ சரியில்லைன்னு சொல்லும், நீ சரின்னு சொன்னோம், இன்னொருத்தன் அவளான்னு சொல்லும், அது நம்ம காதுக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி தான் ஐயா வாழ்ந்த வாழ்க்கை. உண்மையா இருந்தாரு. எல்லாருமே முதுகுல குத்துனாங்க, எல்லாமே என்ன செய்யணுமோ அவரை செஞ்சு சர்வ நாசம் பண்ணாங்க. அதனால வந்துட்டு அந்த தெய்வத்தை கொண்டு வந்து அழகா ஜம்முன்னு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின என் இடத்துல என் திருக்கோயிலில் நான் ஐயா வச்சிருக்கிறேன். கண்டிப்பா எனக்கு பிடிச்ச விஷயம் நான் கடந்து போறேன். என்னைக்குமே ஐயா வந்து எங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னுடைய ஆஃபீஸ் ரூம்ல கூட அவருடைய போட்டோ தான் இருக்கும். எனக்கு இதுல வந்து பின் முன் நோக்கங்கள் எதுவுமே கிடையாது. அரசியல் வச்சு எனக்கு கிடையாது. அவரை பிடிக்கும் எங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த இடத்துல அவருடைய சிலை பார்த்து பல லட்சம் மக்கள் வணங்குறாங்க அப்படின் போது அதுக்கே நான் தலை வணங்குறேன் சொல்ல போலீங்களா. அதனால வந்து சில பேர் வந்து என்னை இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணி பார்க்கலாம், மிரட்டி பார்க்கலாம், ஃபோன் மூலிமா ஒன்றுமே நடக்காது. என்றைக்குமே கொலைக்கிற நாய் வேட்டை பிடிச்ச சரித்திரமே கிடையாது. என்னைக்கு அது வேட்டை பிடிக்குமா? அது பிடிச்ச சரித்திரமே கிடையாது. அதனால கொலைக்கிறது கொலைச்சிட்டு தான் இருக்கணும். வேட்டை பிடிக்கிறவ நானாக தான் இருக்க போகிறேன். அதனால தான் சொல்ல பிள்ளைங்களா. சரி சொல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் என் கோடான என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல. அனைவரும் வந்து கலந்துக்குங்க. சிறப்பு பூஜை இருக்குது நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு. அதுக்கு கலந்துக்குங்க. குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் அன்னைக்கு அன்னதானம் உண்டு. சில ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்கிறோம். நம்ம ஐயா சார்பாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் என் மனம் கடந்த நன்றிகள் பல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா.